நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த அரசியல் தலைவர்களுள் ஒருவரான வல்லம் பஷீர் நம்மோடு இருக்கிறார். அண்ணே வணக்கம். வணக்கம். திரு மல்லை சத்யா அவர்கள் புதியதாக ஒரு கட்சி துவங்க இருக்கிறார். தேதி கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதி இந்த கட்சியை துவங்குறதா சொல்லியிருக்காங்க. என்ன அஜெண்டா சார் இவர் கட்சியை தொடங்குறதுக்கு? இந்த பஞ்சாயத்து தான் பிரச்சனையா, அவங்க இருந்து வெளியே வந்தது தான் பிரச்சனையா, இல்ல ஒரு குறிக்கோள், ஒரு அஜெண்டா வச்சிருப்பாங்க? நீங்க எதன் அடிப்படையில் இந்த கட்சி தொடங்குறீங்க, உங்களுக்கான கொள்கை என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல விஜயை பார்த்து, அது போல இவருக்கு என்ன கொள்கை இருக்கு? நீங்க அவர் கூட பயணிச்ச ஒரு நீண்ட நாட்களாக. இன்றைய தினம் ஆசிரியர் அவர்களை சந்திக்கிற அந்த சந்திப்பு உட்பட எல்லா விஷயத்தையும் கலந்து பேசித்தான் முடிவெடுக்கிறோம். இன்றைக்கும் அவரோடு தான் என்னுடைய பயணம் தொடர்கிறது. 30 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் பயணித்ததற்கு பிறகு ஒரு கொலை பழியை சுமத்தி வெளியேற்றப்பட்டதற்கு பின்னர் நாங்கள் அமைதியாக கடந்துவிட முடியாது என்பதற்காக ஒரு இயக்கத்தை கட்டிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். அதில் ஓரளவு உண்மையும் இருக்கிறது, மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த 30 ஆண்டு காலமாக ஒரு பணியை ஒரு இயக்கத்தில் செய்தோம். ஈழத்தமிழருக்காக குரல் கொடுத்திருக்கிறோம், வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறோம். அதையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார குரலாக 30 ஆண்டு காலம் களத்திலே நின்றிருக்கிறோம். அந்த இயக்கம் இனி இந்த வேலையை செய்யாது. ஏன்னா அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக மாற்றுகிற வேலையை வைகோவினுடைய மகன் செய்து விட்டார் என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம். அப்ப 30 ஆண்டு காலமாக செய்த பணியை எப்படி செய்வது? இனி அடுத்த கட்டமாக யாரோடு இணைந்து செய்வது? பல கட்சிகளிலிருந்து அழைப்புகள் வருகிறது. இதே வேலையை நாங்கள் செய்வதற்கு அந்த கட்சிகள் அனுமதி தருமா? இந்த திராவிட இயக்கத்தினுடைய அடர்த்தியான கொள்கையை எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் பேசுகிற வாய்ப்பை பல கட்சிகள் உருவாக்குமா என்று கேட்டால், எங்களுக்கென்று ஒரு தனி களம் அமைந்து விட்டால் இதையெல்லாம் நாங்கள் செவ்வனே செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் புதிய கட்டமைப்பை உருவாக்கி செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த காஞ்சியில் முப்பெரும் விழாவை நடத்தி கட்சியினுடைய கொடியை அறிமுகம் செய்தோம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி என்று அழைக்கப்படுகிற திராவிடர் கழகத்தினுடைய தாய் கழகமாக இருக்கிற அமைப்பு எந்த நாளில் துவங்கப்பட்டதோ அந்த நாளில் எங்களுடைய புதிய அமைப்பினுடைய பெயரை வெளியிட வேண்டும். அதற்காக பொடா சிறைவாசத்தில் புறா கொட்டடியில் பூட்டப்பட்டிருந்த அண்ணன் புலவர் செவந்தியப்பன் தலைமையில் 15 பேர் கொண்ட குழுவை அமைப்பது என்று முடிவெடுத்து அந்த 15 பேர் கொண்ட குழுவில் நானும் இடம்பெற்றிருக்கிறேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கட்சிக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்கிற நெடிய ஆலோசனைகளை இன்னமும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒன்றும் முடிவுக்கு வரல. இறுதியாக ஒரு பெயரை அறிவிக்க போகிறோம். என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, இவருக்கு என்ன கொள்கை இருக்கிறது? எங்களை பார்த்து யாரும் என்ன கொள்கை இருக்கிறது என்று கேட்க முடியாது. காரணம், நாங்கள் கொள்கைக்காகவே இயங்கியவர்கள். எங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. நீங்க சொன்னீங்க விஜயை பார்த்து கேட்கிறாங்க. விஜயை பார்த்து கேட்கிற கேள்வியை எங்களை பார்த்து கேட்க முடியாது. டேம் 999 என்கிற படம் வெளியில் வந்தால் முல்லை பெரியாறு அணை உடைய போகிறது என்கிற அச்ச உணர்வு எல்லோருக்கும் ஏற்படும். அந்த படம் வெளியிடக்கூடாதுன்னு முடிவெடுத்ததற்கு பிறகு அந்த களத்தினுடைய நாயகன் யாருன்னா எங்க அண்ணன் சத்யாதான். 2 டிசி, 3 அசிஸ்டன்ட் கமிஷனரு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்னு ஒரு பெரிய பெட்டாலியன் போர்ஸை கொண்டு வந்து இறக்கின பிறகு ஒரு 3 குழுக்களாக ஒரு கொரில்லா தாக்குதல் நடத்துவதை போல நடத்தி அந்த படத்தினுடைய படச்சுருளை எடுத்துட்டு வந்து வெளியில போட்டு அந்த படத்தை தமிழ்நாட்டுல திரையிட விடாமல் தடுத்தவர் யாருன்னு கேட்டா எங்க அண்ணன் மல்லை சத்யா தான். எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்றேன் நான். அதே மாதிரி கொடியவன் ராஜபக்சே இந்தியாவுக்குள் வருகிறான். இந்தியாவுக்குள் வருபவனை நாம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அனுப்பிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு முடிவை எடுத்து திருமலை தேவஸ்தானத்துக்குள்ள வர்றான், திருப்பதிக்கு சாமி கும்பிட வர்றான், கருப்பு கொடி காட்டணும்னு முடிவெடுத்தோன்னா போன எல்லாரும் கைதாயிட்டாங்க. எங்க அண்ணன் சத்யா கைதாகல. பல கட்டங்களாக போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு போய் நேரடியாக அந்த Z+ என்று சொல்லப்படுகிற அந்த பாதுகாப்புக்கு அருகாமையில சென்று ராஜபக்சேவுக்கு கருப்பு கொடி காட்டி விட்டு வந்தார். Z+ பாதுகாப்பு நினைச்சிருந்தா துப்பாக்கி எடுத்து சுட்டு அன்னைக்கே அவரை கொலை பண்ணிருக்க முடியும். ஏன்னா உயர் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டினுடைய அதிபர் அவரை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை அன்றைக்கு செய்து காட்டிய வரலாறு எங்களுக்கு இருக்கு. இப்படி நிறைய செய்திகளை நான் சொல்லிட்டே போவேன், ஒரு நாள் முழுக்க அடுக்க முடியும். எனவே எங்களுக்கு என்ன கொள்கை என்று கேட்க முடியாது. எங்களுடைய கொள்கை என்ன என்பதை நாடறியும், எங்களுடைய வரலாறு என்ன என்பதை நாடறியும். நான் இப்போதும் சொல்கிறேன், வைகோ இதுவரை தமிழ்நாட்டில் மேற்கொண்ட பயணம் என்று ஒன்று இருந்தது. இனி அந்த பயணத்தை அந்த கட்சியும் அவரும் மேற்கொள்ள போவதில்லை. அந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்வதற்காக புதிய கட்டமைப்போடு எங்கள் பயணத்தை துவங்கி இருக்கிறோம். வைகோ அவர்களை பத்தி நீங்க சொன்னீங்க, ஒரு பயணம், நீண்ட பயணம் செஞ்சாரு. அந்த பயணத்தை நீங்க தொடரன்னு சொன்னீங்க.
திடீர்னு விஜய் மீது ஒரு பாசம் ஏற்பட்டிருக்கிறது வைகோ அவர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அவர் மீது முழு குற்றச்சாட்ட செய்யக்கூடாது. தவறு எங்க இருக்குதோ அத பார்த்து செய்யணும் அப்படின்ற ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து விஜய் மீது திடீரென வைகோவிற்கு வந்ததற்கான காரணம் என்ன? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? திமுகவை யார் எதிர்த்தாலும் அவர்களை வாரி அணைத்துக் கொள்கிற மனநிலையில் வைகோ எப்போதுமே இருப்பார். அது எலக்ஷன் டைம்லயா தமிழரின் குறிப்பா? மனிதனாக இருந்தார். ஆமா, குறிப்பா எலெக்ஷன் டைம், எலெக்ஷன் ம். இல்லைன்னாலும் திமுகவை யாராவது ம். தாக்கிட்டாங்க, திமுகவை யாராவது மூர்க்கமா எதிர்க்கிறாங்கன்னா உள்ளூர ரசிப்பார். அவருடைய ம். திமுக எதிர்ப்பு மனநிலை அவரை அந்த நிலைப்பாடு எடுக்க வைக்கும். தமிழருவி மணியனை திடீரென கொண்டாடுவார். ம். அதற்கு காரணம் என்ன? திமுக எதிர்ப்பு. திடீரென மோடியை ஆராதித்து மகிழ்வார். அதற்கு காரணம் என்ன? திமுக எதிர்ப்பு. திடீரென அண்ணன் திருமாவை புகழ்ந்து அவருக்கு மணி கட்டுகிற வேலையை செய்வார். சிறுத்தையே வெளியில் வா என்றெல்லாம் பேசுவார். ம். பின்னாளில் அந்த சிறுத்தை குறித்து இவர் பேசிய செய்திகளை எல்லாம் வெளியில் பேச முடியாது. அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் பேசுவார். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, திமுகவுக்கு எதிராக ஒரு வியூகம் வகுக்கப்படும்னா, அந்த களத்தில் முந்தி நிற்பவராக யார் இருப்பார்னா வைகோ தான் இருப்பார். இப்ப பாஜகவோடு கூட்டு வைப்பதற்கான எல்லா முடிவுகளையும் எடுத்து இந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போவதற்கான வாசலை திறந்து விட்டாங்க. அதனாலதான் அவர் பையன் வந்து 15 சீட்டு கொடுங்கன்னு பேசினது. ம். 15 சீட்ல நாங்க நின்று அங்கீகாரம் பெற போறோம்னு பேசுறேன். இவங்களுக்கு 15 சீட்டு கொடுத்தா திமுக விசிகாவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கும்? கம்யூனிஸ்டுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கும்? காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கும்? மீதி இருக்கிற சீட்ல திமுக நின்னா திமுக அறுதி பெரும்பான்மை பெறுமா? திமுக என்ன செஞ்சுலு வச்சங்கம்மா இருக்கிற எல்லா கட்சிக்கும் 15, 20 சீட்டை கொடுத்துட்டு அந்த கட்சி ம். தேர்தல் அடிக்காம போகுமா? அப்ப இது சாத்தியப்படாதுன்னு தெரிஞ்சு ஒரு கோரிக்கையை வச்சதனுடைய நோக்கம் என்னன்னா, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு வாய்ப்பை தேடி கொண்டிருப்பதற்கு இது ஒரு சாதகமான சூழலாக அமைஞ்சது வச்சாங்க. ம். இப்ப என்னன்னா, விஜயை ஆதரிப்பதன் மூலமாக விஜய் எப்படியும் பாஜக கூட்டணிக்கு வரப்போறாருங்கிற ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுது. சிபிஐக்கு வழக்கு மாறியதற்கு பிறகு நாளை சிபிஐ நெருக்கடி கொடுத்தா விஜய் வந்து பாஜக பாக்கெட்ல போய் செட்டில் ஆவாருங்கிற ஒரு கள யதார்த்தம் இன்றைக்கு இருக்கு. இந்த ம். நேரத்துல விஜயையும் ஆதரித்து வைத்ததன் மூலமாக விஜயோடு ஒரு கூட்டு வைத்துக் கொள்ளலாம். விஜய், அதிமுக, பாஜக என்கிற கூட்டுக்குள் வரலாம். ஏன்னா இந்த லாபியை நல்லா பண்ணுவாரு. சசிகலா அம்மையார் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு வைகோவுக்கு என்ன சார் தலையெழுத்து? ம். சொல்லுங்க. அப்பவும் இந்த அரசியல் அன்றைக்கு இருந்த பண்ணாருல்ல? அன்னைக்கு இருந்த ஆளுநரை போய் இவர் போய் பாக்குறாரு. கேட்டதுக்கு என்னுடைய நண்பர்னு. அவர் எத்தனை நாளா இங்க இருக்கிறாரு ராஜ்பவன்ல. அப்பெல்லாம் போய் ம். பார்க்காதவர் சசிகலா அம்மையார பதவி பிரமாணம் ஏற்க கூப்பிடுங்கன்னு சொல்லி போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப எப்பவுமே ஒரு வேலையை வந்து திமுகவுக்கு எதிரா அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இந்த அந்த சிம்பிள் வேலையை பிடிக்கிற வேலையா? ஒன்றுதான் இப்ப திடீரென பேசுகிற இந்த ஆதரவு குரலும். இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, விஜயினுடைய இந்த கரூர் பயணம், அதற்கு பின்பு நடந்த அசம்பாவிதங்கள் இருக்குல்ல, இதை விஜய்க்கு ஆதரவாக பேசியவர்கள் 3 பேர் தான். ஒண்ணு அண்ணாமலை ஆதரவா பேசினாரு, இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, 3வது வைகோவினுடைய மகன் பேசினார். ஒரு கட்சியை அப்படியெல்லாம் குறை சொல்லிட முடியாதுன்னாரு. இப்ப அதை கொஞ்சம் ம். என்ஹான்ஸ் பண்ணி மருதிருவருக்கு அஞ்சலி செலுத்துகிற போது சிவகங்கையில வைகோ பேசுறாரு, விஜய் மீது மொத்த தவறும் இருக்குன்னு சொல்லிட முடியாது. காவல்துறை அடுத்தடுத்த கட்டத்துல அவங்களுடைய நிகழ்வுகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும்ன்ற. அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? காவல்துறை தவறு செய்திருச்சுன்றீங்களா? காவல்துறைக்கு இல்லையா இலாகா சார்? மந்திரி யாரு? முதலமைச்சர். இல்ல, இல்ல. நான் கேட்கிறேன். காவல்துறைக்கு தவறு செய்யலையான்றது இன்னொரு கேள்வி இருக்குல்ல? இல்லங்க, நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, காவல்துறை தவறு செஞ்சிருக்கு, தவறு செய்யலன்றத சிபிஐ கண்டுபிடிக்கட்டும். ஓகே. இப்போ நீங்க நீங்க இப்படி ஒரு வரீங்க. ஓ! இல்ல இதுக்கு தலைவர் இல்ல வந்து நான் இந்த ஸ்டாலின் அவர்கள் சப்ஜெக்ட்ல இருந்து டைவர்ட் ஆக விரும்பல. இல்ல. ஓகே, இந்த ஓகே. சப்ஜெக்ட்ல ஸ்டாலின் நான் டைவர்ட் தலைவர் ஆக விரும்பல. அவர்கள்ன்றதால இத சிபிஐ நான் என்ன கேட்கிறேன், வைகோக்கு முடிவு தெரிஞ்சிருச்சா காவல்துறை தான் தவறு செஞ்சிருக்குன்னு? ம். நீங்க இல்ல. எப்படி முன்முடிவு அறிவிக்கிறீங்க? நீங்க ஒரு ஓகே. இப்போ கூட்டணியில இருக்கீங்க. நான் உறுதியா இருக்கிறேன் கூட்டணியிலன்னு சொல்றீங்க. இந்த கூட்டணியை விட்டு வெளியில போமாட்டேன்னு சத்தியம் பண்றீங்க. ஆனா ஒரு வாய்ப்பு வருகிற போது திமுகவை டேமேஜ் பண்ற வேலையை நீங்க செய்றீங்க. அப்ப உங்க ஆ நம்பகத்தன்மை என்ன? இப்போ திமுகவ டேமேஜ் பண்றாரா? ஸ்டாலின் அவர்களை நேரடியா அந்த துறைக்கு நீங்க தான் தலைவரு. அப்போ நீங்க தான் இதுக்கு பொறுப்பா இருக்கணும்னு சொல்லி நேரடி தாக்குதல் நடத்துறாரான்றது இன்னொரு ஆமா, கேள்வி. அப்படித்தான் அத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் என்ன ஓகே. சொல்றேன்னா, ம். போலீஸ் தவறு செய்திருக்கா இல்லையான்றத நீங்க எப்படி முன்முடிவு எடுத்து அறிவிக்கிறீங்க? நீங்க கூட்டணியில இருக்கீங்கல்ல. நீங்க பொறுத்திருந்து பார்க்கணும். நாளைக்கு சிபிஐ சொல்லிடுச்சுன்னா, சந்தர்ப்ப சூழல்களை வச்சு சிபிஐ இந்த மாதிரி சொல்றாங்கன்னு நீங்க விமர்சனம் வச்சிருந்தீங்கன்னா அது வேறு. ஆனா ம். சிபிஐ விசாரணை தொடங்குவதற்கு முன்பே நீங்க ஒரு செய்தியை சொல்றீங்க. அப்ப முதலமைச்சர் வந்து காவல்துறையை சரியா கையாளலன்னு சொல்ல வர்றீங்க நீங்க. இப்படி பேசுகிற போது உங்களுடைய நோக்கம் என்னன்னு வெளிப்பட்டு போகுதுல்ல. எனவே இந்த விஜயினுடைய திடீர் பாசம், அவர் மகன் விஜய்க்கு ஆதரவாக பேசுவது, இப்போது திடீரென இவர் வந்து பேசுவதெல்லாம் அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகி விட்டார்கள். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான எல்லா சூழல்களையும் அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சார் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல. கட்சி தேதி விரைவில அறிவிக்க போறீங்க. அதுக்குள்ள நாங்க திமுகவுடன் கூட்டணி அப்படின்றது எப்படி நம்ம ஏத்துக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறது? கட்சிய ஆரம்பிக்கும்போது கூட்டணி பத்தி பேசுறது முறையா? சரியா? அப்படின்ற கேள்வி இருக்குல்ல?
இந்த திமுகவுக்கு துணை நிற்க வேண்டும் என்கிற முடிவுக்கு நாங்கள் நெடுங்காலத்துக்கு முன்பே வந்து விட்டோம். நான் ஒரு செய்தியை தாய் உங்கள்ட்ட கழகம் ரொம்ப குறிப்பா சொன்னேன். இல்ல தாய் தாய் கழகம் கழகம். என்பதை தாண்டி ம். இன்றைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய வல்லமை திமுகவிடம் தான் இருக்குன்னு நாங்க உறுதியா நம்புறோம். நான் உங்கள்ட்ட ஒரு செய்தியை முன்கூட்டியே சொன்னேன். ம். இதுவரை மதிமுக செய்து வந்த பணியை இனி செய்யாது. எனவே அது செய்ய தவறி இருக்கிற பணியை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னேன். ஓகே. இதுவரைக்கும் ஃபைன். திமுகவுக்கு துவக்கத்திலேயே சொன்னீங்க. அரணாக துவக்கும்போது அத சொல்லி தான் துவக்குனீங்க. ஆமா, ஆமா. திமுகவுக்கு அரணாக இருப்போம்னு சொல்லி ஒரு வேலையை வைகோ செஞ்சார். ம். இப்ப அந்த வேலையை செய்ய மாட்டாரு. அவர் பாஜக, விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கட்சியே துவங்கல. அதுக்குள்ள கூட்டணி குறித்த முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, நாங்க ஒண்ணும் புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல. ம். நெடுங்காலமாக அரசியலில் பயணிக்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி இப்படித்தான் நாம் இயங்க போறோம்ன்றத முடிவெடுத்துக் கொண்டுதான் களத்துக்கு வரோம். கொடியும் கட்சியும் தான் புதிதே தவிர ம். பாதையும் பயணமும் புதிதல்ல. அது எப்போதும் மேற்கொள்கிற பயணம் தான். அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணுக்கு தேவை என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணுக்கு தேவை என்பதில் உறுதியாக இன்றைக்கு கூட தாய் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களே அண்ணன் மல்லை சத்யார் எங்கள் தோழர்களோடு சந்தித்து விட்டு வந்து பத்திரிகையாளர்களிடத்தில் பேசுகிற போது ரொம்ப தெளிவா சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க போகிறோம். எங்களால் என்ன பணிகளை எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வோம்னு சொன்னார். அப்ப எங்களுக்கு லாப நட்ட கணக்குகள் இல்லை. ம். நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு 5 சீட்டு வாங்குங்க, 2 சீட்டு கொடுங்க, 3 சீட்டு கொடுங்கன்றது அல்ல கணக்கு. அதற்காக நாங்கள் துறவிகளும் அல்ல. அதே நேரத்தில் திமுக இந்த மண்ணை பாதுகாப்பதற்கு, இந்த மண்ணினுடைய தன்மை கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு அத்தியாவசிய அமைப்பாக தேவைப்படுகிறது. திமுகவை விட்டால் பாஜக என்கிற ஆக்டோபஸ் கரத்தை எதிர்ப்பதற்கு வலிமையான இயக்கம் இந்த மண்ணில் இல்லை. எனவே அவர்களோடு சேர்ந்து நம்முடைய பலமும் அவர்களுக்கு பயன்படணும்ன்றதுனால இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது தேர்தல் கணக்கல்ல, இது கொள்கை கணக்கு. அதில் நாங்கள் உறுதியாக நிற்போம். சீட்டு வாங்குறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்டின்னா, வேற என்ன வாங்குறதுக்கான விஷயமா இருக்குன்னு சொல்லி பலரும் ஒரு கருத்த முன்வைப்பாங்கல்ல. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு முப்பெரும் விழாவை இன்றைக்கு நாங்கள் நடத்தினோம். எவ்வளவு ம். சிரமப்பட்டு நாங்கள் நடத்தினோம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நினைத்திருந்தால் ம். தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற தோழர்களை அழைத்து வந்திருக்க முடியும். வாகன செலவு செய்ய முடியாமல், வந்தவர்களுக்கு சாப்பாடு முழுமையாக கொடுக்க முடியாமல், ஒரு நாள் முழுமைக்கு ஒரு இமாலய சாதனையை நாங்கள் படைத்தோம். 8 மணிக்கு துவங்கி எங்களுடைய பேரணி முடிந்து அன்றைய நாள் முழுமைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் இரவு 10 மணிக்கு முடிந்தது. ஏறக்குறைய 12 மணி நேரம், 13 மணி நேரம் ஒரு நிகழ்வை நடத்திய மகத்தான சாதனையை நாங்கள் முதல் நிகழ்விலேயே செஞ்சோம். விஜய்லாம் ஒரு பட்டினி 45 போராட்டம் நிமிஷத்திலே இல்ல, முடிச்சிடுறாப்ல. இல்ல, இல்ல. ஒரு நிமிஷம். நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்லிடுறேன். ஓகே, ஓகே. பட்டினி போராட்டம் என்று அறிவித்து தலைநகர் சென்னையில் சிவானந்தா சாலையில உட்கார்ந்தோம். ம். தன்னைத்தானே வருத்திக் கொண்டு ஒரு தலைவனுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு இத்தனை ஆயிரம் பேர் காசு கொடுக்காமல் வந்தது மகத்தான சாதனை. இன்னைக்கு யாருமே கூட்ட முடியாது அந்த கூட்டத்தை. ஈவன் வைகோ கூட்ட உண்மைதான், முடியாது உண்மைதான். சென்னையில இன்னைக்கு அப்படி ஒரு உண்மை, கூட்டத்தை. உண்மைதான். பொதுக்கூட்டத்துக்கு ஆள் வருவாங்க, பேரணிக்கு ஆள் வருவாங்க. அதெல்லாம் 3 மணி நேரம், 2 மணி நேரத்துல முடிஞ்சிரும். ஒரு நாள் முழுக்க தன்னை பட்டினி போட்டுக் கொண்டு வருத்திக் கொள்வதற்கு 3500, 4000 பேர் வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய சாதனை. இப்போ நாங்க நீங்க கேட்டதை நான் நேரடியா பதில் சொல்றேன். அப்போ ம். சீட்டு கணக்கு இல்ல, நோட்டு தான் கணக்கா? எங்களை ம். விலைக்கு வாங்குகிற நோட்டுகள் இன்னும் அச்சடிக்கப்படவில்லை என்று நாங்கள் உறுதியாக நம்புறோம். ஏன்னா ம். கொள்கையை விற்பதற்காக வந்தவர்கள் அல்ல நாங்கள். அந்த பணியை செய்வதற்கு எத்தனையோ பேர் இங்க இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த வேலையை செய்யறதுக்கு நாங்க வரல. எனவே சீட்டு பேரமோ, நோட்டு பேரமோ பேசுவதற்கு நாங்கள் தயாரா இல்ல. நாங்கள் மீண்டும் உறுதியாக சொல்றோம். எங்கள்ட்ட பணம் இருந்தா இன்னும் வலிமையா கட்சியை கட்டமைப்போம். அதற்கான ஓகே. ஆற்றலும் திராணியும் எங்களிடத்துல இருக்கு. பணம் இல்லாமல் தான் நாங்க தடுமாறுறோம். அதத்தான் நான் சொல்ல வந்தேன். முப்பெரும் விழாவுக்கு எங்கள் ம். தோழர்கள் கொடுத்த 50,000, 10,000, 5,000 ரூபாயை வைத்துக் கொண்டுதான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்தோம். அப்ப கூட சொன்னாங்க திமுக காசு வாங்கிட்டாங்க. திமுக தான் இவர்களை பின்னால் இருந்து இயக்குதுன்னு வைகோவினுடைய ஆட்களே சொன்னாங்க. நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. திமுகவில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கிட்ட கூட நாங்க போய் ஒரு 1000 ரூபாய் வாங்கல. எல்லாம் எங்க தோழர்களுடைய பணம். ம். எங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய பொதுமக்கள் கொடுத்த பணம். அதை வச்சுதான் நாங்க நடத்தினோம். எனவே நாங்கள் பேரம் பேசுகிற இடத்தில் இல்லை. அது ஒரு அரசியல் அவலம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் லட்சியத்துக்காக ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம். எங்களிடத்தில் அப்படி ஒரு எண்ணமோ, அப்படி ஒரு திட்டமோ ஒருபோதும் இருக்காது. அதற்கான பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம். மிக தெளிவாகவும், அதேபோல போல்டா பல்வேறு விஷயங்கள நியூஸ் டுடே தமிழுக்கு தெரிவிச்சமைக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார்.